ஏய் குண்டா தெரியும் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கான் வந்தாங்க. ஏய் தம்பி, உங்ககிட்ட இருக்கிற மெட்டல் வேற, எங்கிட்ட இருக்கிற மெட்டல் வேற. ஏய் இங்க கரெக்டா ஃபோக்கஸ் வாடா. டேய் கண்ணு வச்சுட்டு. டேய் கரெக்டா வந்து போமா நீ இருடா. நேர்ல வரண்டா. வாடா வாடா வாங்கிக்கடா. வாங்கிக்கலாம் யாருக்கிட்ட தாடி. ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பவன் ப்ரோ, மிஸ்டர் மீட்ல ரெபேக்கா எஸ்கேப் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருக்காக இந்த வீடியோ ப்ளே பண்ண போகிறோம், இந்த கேமே ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஹாரர் கேம் விளாண்டு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒருத்தர் ஹாரர் கேம் விளாட போகிறோம். அது யார் பார்த்தீங்கன்னா தடி பையன், ஒரு எரும மாட்டு பையன் இருக்கான். அவங்க கூட தான் ப்ளே பண்ண போகிறோம். அவன் என்ன பண்ணிருக்கான்னா, ஒரு அவன் ஒரு பன்னி வளர்த்துறான். அது அதை விட டேஞ்சரஸான ஒரு இது. என்னடா கேட்டீங்கன்னா, ஆமா கைஸ், அவன் பண்ணி வச்சிருக்கான். அந்த பண்ணி ரொம்ப மோசமான ஒரு பண்ணி. அவன் அதுகிட்ட வாண்டனா முட்டியை கொண்டுரும். இவன் ஒரு மலமாடு. இவன் ஆல்ரெடி ஒரு கையில் ஒரு கறித்துண்டு வச்சுட்டு போட்டு அடிச்சுட்டு இருப்பான் நம்மளை. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஆள். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனை பண்ணியாக மாற்றிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பிடிச்சாலும் அவன் பொண்ணையே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுதான் அந்த பொண்ணு தான் நம்ம காப்பாற்ற போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து ரைட் சைடு போய் லெஃப்ட் சைடு போய் இந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நீக்க முடியாது. ஷூட் பண்ணி தான் ஆகணும். ஷூட் பண்ணிடுவோம். போடுறோம். ஷூட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக் ஆகிருக்கும். அன்லாக்லாம் ஆகாது. நம்ம வந்து ஐயோ மலமாடு வந்து சேர்ந்தான். டேய் கோமாளி, இப்போ நம்ம பற்றி பேசிட்டு இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டான். டேய் இருறா, டேய் தடியா, என்னடா எடுத்துமே வேகமாக வந்துட்டான் ஐயால. ஓடுறான் கைஸ். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனல் டெய்லி நிறைய வந்துட்டே இருக்கும். டெய்லியுமே வராது கைஸ், வீக்லி 1 டைம் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்னென்ன கேம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் இன்னும் நிறைய ஹாரர் கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கீ கிடைச்சிருக்கு. அந்த கீ வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பண்ணி, இந்த தடிப்பையன் வளர்த்துற பண்ணி இருக்கிறதுக்குலாம் அந்த ரூமுக்கு போகிற ஒரு கீ தான். ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம ஈஸியாக இந்த பண்ணிக்கிட்டு தப்பிச்சு வர முடியும். பார்த்தீங்கன்னா அந்த டோர் அன்லாக் பண்ணிடுவோம். ஓப்பன் டோர். இந்த தடிப்பையன் வேகமாக வருவோம். அதுக்கெல்லாம் நம்ம மேலே போய் இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ரெபேக்கா பொண்ணை எஸ்கேப் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, இந்த $3 தேவைப்படுது. 3 டால் பொம்மையோட பீஸு. டால்னா பொம்மை கைஸ், இந்த பொம்மையோட பீஸு. அந்த பீஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன தேவைப்படுதுன்னா, நிறைய தேவைப்படுது. ஆப்பிள் ஏகப்பட்டது இருக்குது கைஸ். அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்க வீடியோ, அப்போ புரியும். பார்த்தீங்கன்னா இந்த தடிப்பை மேலே வந்துட்டான். நம்ம கீழே போயிடணும். அவ்வளோதான் கைஸ், கீழே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல போய் நம்ம வந்து இந்த கிரீன் கீட் பார்த்தீங்களா, இதான் இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது தான். இதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து நம்ம ஹேமர் பார்த்தோம். அந்த ஹேமர் வந்து முதல்ல அந்த சைடு ஒரு கேமரா இருக்கும், அதை உடைக்கணும். ஏன்னா நம்ம அந்த சைடு போனோம்னா அந்த தடிப்பையை வந்து பார்த்துட்டு வந்துடுவான். ஏன்னா இப்படி ஆனால் கேமரா எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னு தெரியல. ஆனால் அங்கே போனால் சவுண்டு கேட்குது. அதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவான் அந்த தடிப்பையன். எங்கே அந்த டே மலமாடு எங்கடா போன? சரி ஹேமர் இருக்குது. இப்போ முதல்ல போய் அந்த கேமரா உடைச்சு தள்ளணும். ஐயால எல்லாம் வேண்டாம். இப்போ போய் கைஸ் தான் இங்கே கேமரா சைடில் தான் இங்கே தான் இருக்கும். நம்ம அந்த சைடு போனால் சவுண்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த கேமரா போட்டு தள்ளணும். அவ்வளோதான் கைஸ், கேமரா முடிச்சுச்சு. இனி பிரச்சனை இல்லை. ஐயோ பார்த்துட்டானே. டே இரா ஓரம். ஏன்னா ஒரு கேமரா உடைச்சதுக்கு என்ன வேகமாக பார்க்குறாங்க கைஸ், கோமாளி. பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக போவோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேமரா தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா $3 பொம்மையோட பீஸ்ணும். மொதல் ஒரு பொம்மையோட பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதாக செட் பண்ணணும். இல்லை இன்னும் 2 பீஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்குள்ள ஒரு தடிப்பை வந்துட்டாங்க கைஸ். மாலை மாட்டு போய் டேய் கோமாளி, ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாம் கைஸ், சோழி முடிச்சிருப்பான். ரைட்டா நடக்கிறத பாருங்க அப்படின்னு. இதுதான் டெய்லியுமே கறி திங்கக்கூடாது. கறித்துனா இப்படிதான் கைஸ், மலம் மாடு மாதிரி வளருவாங்க. விடுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவன் போயிட்டான். ஏன்னா நம்ம 2 பொம்மையோட பீஸ் கண்டுபிடிக்கணும். பார்த்துட்டானோ இல்லை கைஸ், பார்க்கல. இங்கே தான் பொம்மை. இங்கே ஒரு பொம்மையோட பீஸ் இருக்கு. சூப்பர். பார்த்தீங்கன்னா இதையும் கொண்டு போய் செட் பண்ணிடுவோம். இங்கே செட் பண்ணலாம் கைஸ். அவ்வளோ செட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீஸ் தான். அது எங்களாச்சுமே ஒழிச்சுக்கான்னு தெரியல. அந்த தடி பையன். டே எருமை மாடு எங்கடா ஒளி வச்சிருக்கேன்? இது பிளேயர்ஸு. இங்கே என்ன இருக்கா? இங்கே இன்னொரு பீஸ் கிடச்சிச்சு கைஸ். அதுக்குள்ளே இங்கே என்ன போட்டு பார்த்தலாம். இங்கே ஒரு பீஸ் இருக்குதா? அவ்வளோதாங்க கைஸ், ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம போட்டுட்டு ஆன் பண்ணோம்னா இவன் வந்து ஒரு ரூமு பிடிக்கும் நம்மளை. பார்த்தீங்கன்னா 3 பீஸை செட் பண்ணியாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பிளேயர்ஸுக்கு பார்த்தீங்களா, இதை எடுத்துட்டு வந்து முதல்ல வந்து நம்ம கன்னை லோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே தான் கொஞ்சம் வந்து நம்ம அந்த பொண்ணை காப்பாற்ற போகிறோம்ல. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கன்னை லோட் பண்ணுறதுக்கு புல்லட் வேணும். அதை வந்து அந்த சைடு ஆப்போசிட் ரூம் அதை ஏறி போகிறோம் பார்த்தீங்களா. இது மேலே ஏறி இந்த மரத்தை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மரம் நம்ம நாங்கள் தூக்கி போட்டுருவோம். எப்படியெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வந்து இந்த ரூம் அன்லாக் பண்ணணும். ஏன்னா இந்த ரூம் தான் வந்து நம்ம அந்த பொண்ணை வந்து காப்பாற்ற போகிறோம். இல்லை
இந்த பொண்ணு வந்து பண்ணியே இருப்பான், பாதி பண்ணியே இருப்பான். அதனால அவரை வந்து மாத்தருக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூப்பிட்டு அந்த ரூம்ல தான் எல்லாம் பண்ண போறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி பிளேஸ் தூக்கி போட்டாச்சு கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா கண்ணை எடுத்து லோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா அந்த தடிப்பையன் அப்பப்போ வந்து போயிட்டே இருப்பான், நம்ப முடியாது ப்ராடக்ட் பையன். சரி லோட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து நம்ம ஷூட் பண்ண வேணாம். ஏன்னா இந்த டைம் தான் அவனுக்கு தேவைப்படுறான் அவன். ஏன்னா அவனை வச்சு தான் நம்ம இன்னொரு ரூம் அன்லாக் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே போய் ஒரு மியூசிக் பாக்ஸ் இந்த செட் பண்ண பார்த்தீங்கன்னா அதை போய் ஆன் பண்ணணும். சரி இப்போ கதை சாத்திக்குவோமா, சாத்திட்டு போய் இப்போ வந்ததே இதை ஆன் பண்ணிடலாம். அவன் கைஸ் ஒழிஞ்சுக்குவோம். அந்த எருமை மாடு வருவான். டேய் மொளை மாடு எங்கடா போனேன், சவுண்டு தான் வந்துக்கணுமே. வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா இல்லையா. இப்போ வந்து அந்த சவுண்டு கேட்டோன்னே அந்த பொம்மையை அவன் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போவான். அந்த ரூம்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணை தான் நம்ம காப்பாற்றி கூப்பிட்டு வரணும். அது பாதி பண்ணியே இருப்பான், சுயநிலவே இல்லாமல் இருப்பான். அவனை மாற்றணும். பார்த்தீங்கன்னா அந்த அடிப்பையன் போகிறான். அப்படியே நம்ம மெதுவாக பின்னாடி போகணும். ஒரேடியாக பின்னாடி போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, பின்னாடி பார்த்துட்டு வர அந்த ரூமுக்கே போக மாட்டான். பின்னாடி ரிட்டர்ன் திரும்பி நம்ம அடிக்க வந்துடுவான். அவன் எங்கே போகிறான் போயிட்டான். ஏன்னா தெரிஞ்சுக்க அந்த ரூம் இங்கே தான் இங்கே இருக்குதான். இங்கேருந்து ஒளிஞ்சு பார்ப்போம். போகிறான் கைஸ், போகிறான் கைஸ், போகிறான் போங்க. அவன் உன்ன பொண்ணே ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்கும். அது யாரும் இல்லை கைஸ், இவனோட புள்ள தான். இவனோட புள்ளையே அவன் வந்து இப்படி மாற்றி வச்சிருக்கான் லூசு பையன். தெரியல அடி பண்ணி. ஆனா இந்த வந்து கைஸ் உண்மையான ஹிஸ்ட்ரி, இது பேக்கர்ல இல்ல, ரியலாவே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. பண்ணியா மிஸ்டர் வீட்டுன்னு உண்மையாக ரியலான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதை வச்சு கிரியேட் பண்ணது இந்த கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் போய் அந்த குண்டை நம்ம போட்டு தள்ள போகிறோம். ஏன்டான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு மேலே அவன் தேவையில்லை. இதுக்கு மேலே கொஞ்சம் படுத்து தூங்கட்டும். ஏன்னா இதுக்கு மேலே அந்த பொண்ணை நம்ம காப்பாற்றணுங்களா. அதனால பார்த்தீங்கன்னா அந்த மலை மாடு வரட்டுன்னு ஆளை காணும். டேய் சீக்கிரம் வந்து சொல்லடா. டேய் இன்னும் ஷூட் பண்ணிட்டு போய் நானும் என் வேலையை பார்க்கணும்டா. எங்கடா ஆளை காணும். டேய் தொப்ப பையன் எங்கடா போனேன். வந்துட்டான் கைஸ், தாடி போயேன் வாடா. இவனு இவ்வளவு பெருசா இருக்கானே. ரைட்ரா என்ன அங்க வாங்க போறான். டே இங்க வாடா, இங்க இருக்குண்டா. டே கட்ட நில்றா. டே நில்றா. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண போறான். இருறா போடுறான். என்னடா பழிச்சு கட்டுற, வாடா வாங்கிக்கோடா. வாங்கியான பாடு தூங்காம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணை லோட் பண்ணிக்குவோம். கைஸ் இதை பார்த்தீங்கன்னா புல்லட் வந்து மூணு புல்லட் தான் இருக்கு. இஷ்டத்துக்கு எடுத்து சுட்டு தட்டிட்டோம்னா அவ்வளோதான். அப்புறம் மறுபடி நம்ம ரெபேக்காவை காப்பாற்றணும் கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து கூட்டும் போது இவன் இருந்தானா 2 பேர் பார்த்து ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புல்லட்டெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ரூம் தான். இந்த ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா கீழே தான் என்னடா இது. கைஸ் இதுதான் கைஸ் முக்கியமான விஷயம் சொல்ல பார்த்தீங்களா. இது வந்து ஒரு இது என்ன சொல்றேன்னா கைஸ், இது வந்து ஒரு மாத்திரை. எதுக்கு தெரியுமா? ஏன்னா அந்த சொன்ன மிஸ்டர் மில்லர் பண்ணி அந்த பன்னிக்கு வந்து இந்த மாத்திரையை நம்ம கொடுத்து சாப்பாட்டுல கலந்து அந்த பன்னி வந்து அதோட விட்டை எடுத்து வரணும். அதுதான் பெரிய விஷயமே. ஜாய் என்னடா இது. ஆனா எல்லா கேம் ஹார கேம் பிளே பண்ணிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு இதை இப்பதான் பாக்குறேன். பாத்தீங்கன்னா நான் இந்த பன்னியோட இது சாப்பிட்ற சாப்பாடு இங்கதான் இருக்கேன். இதான் இதுலதான் கைஸ். ஐயோ கைஸ் இதுதான் கலக்கணும் கலந்தாச்சு. இப்போ இங்கே ஒழிஞ்சு போவோம், இல்லைன்னா இது நம்ம முட்டையை கொண்டுரும். அப்பா ஆனா இங்கதான் கைஸ் ஒரு சரியான எனக்கு ஸ்கின் நடந்தது. இப்ப இல்ல, இன்னொரு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் காட்டுறேன். ஏன்னா பையால இப்படியே இந்த எட்டம் பூரமே விட்ட விட்டையா இருக்குங்க கைஸ், பாருங்க. இப்பதான் பண்ணி சை அதை விட்டு எதுக்கு எட்டு பாங்கன்னா அதை வச்சுதான் கைஸ் அந்த பொண்ணை வந்து நம்ம பண்ணியா இருக்கிற பொண்ணை நம்ம பொண்ணா மாத்த முடியும். சரி தின்னுட்டு விட்டையை போடணுமோ அது வரைக்கும் நான் பார்த்துட்டே இருக்கணும். எங்கடா போடுது விட்டையை போடுதுன்னு பார்ப்போம். இதுதான் புதுவித ஹாரர் கேமா இருக்கு. இந்த மாதிரி கேம்ல நான் பார்த்தது இல்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்துச்சா எங்க போனா பாத்துருது. டேஞ்சர்ஸ் பண்ணியா இருக்கும் போது தெரியுது பெரும். ஐயோ இங்கதான் இருக்கா. ஐயோ விட்டையை போடும்போது விட்டையை போட மாட்டேங்கிறோம். நம்ம போட்டுறோம் பிளான்ல இருக்குதான். அப்போ போட்டுச்சுடா விட்டையை போட்டு சொல்லிடுங்க. இல்ல போடல, சவுண்ட் மட்டும் தான் கேடுச்சு. வந்து அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கேயே இரு, இங்கதான் கைஸ் டோர். அது அங்கே சுற்றி தெரியுது. ஆமா கைஸ் போட்டுருச்சு, இங்கதான் இருக்கு. எடுத்துட்டு போயிடலாம். ஓடி போயிடணும் கைஸ், இல்லைன்னா பார்த்துச்சுன்னா போட்டு தள்ளிடும். ஏன்னா அது வந்து முட்டை இருக்கே பார்த்துச்சு கைஸ். இருறா அப்படி போய் ஓடிக்கும். அப்பா ஐயோ வேம வருது மோது. இப்போ அப்படியே அழகா எஸ்கேப் ஆகி அங்கே வெளியே வீட்டுக்குள்ள போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ மட்டும் இந்த ஐயோ ஒரு தொலை தாங்க முடியல. ஆகா மலம்பாடு பார்த்துட்டோம். தடிப்பு ஏறோம் ஓடி சாய். மண்ணியோட வெட்டையெல்லாம் கையில் வச்சு அப்படியே அவன் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே போட்டுருவோம். மிஸ்டர் கிட்ட ஷூட் பண்ணிடலாமா? வேணாம் கைஸ், அவனை போட்டு தள்ளக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுன்னு 2 புல்லட்டை தான். அவர் ரெபேக்காவை கூப்பிட்டு வரும்போது
அவன் குறுக்கான வந்துட்டானா சயின்டிஸ்ட் 2 பேரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நம்மளால ரெபேக்காவை காப்பாற்றவே முடியாது. வாடா வாடா வாடா, இதுக்கு முன்னாடி பொறுமையா உட்காந்து வாடா வாடா, இவனை போட்டு தள்ளுறான்டா, வாங்கிக்கோலாம். வேற வழி இல்லை கைஸ், இவன் சொன்னே தாங்க முடியல, வந்துட்டா படுத்து தூங்கட்டும். இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரோல் பண்ணி வச்சுக்குவோம். இவன் பார்த்தீங்கன்னா அந்த ரெபேக்காங்கிற அந்த பொண்ணை முதல்ல போய் காப்பாற்றணும். அந்த பொண்ணை நான் சரியா காட்டவே இல்லை, இருங்க காட்டுறேன். அவன் வேற ஆகுனா ஆப்பல் அப்படின்ட்டே இருப்பான். நான் காட்டுற பாருங்க, பாருங்க இங்கதான் கைஸ், இந்த சைடு ரூம் தானே. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா இன்னொரு லிக்விட் ஒன்று கேஸ், அந்த லிக்விட நெட் வரணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுஸ் நிறைய பொருள் அதெல்லாம் எடுக்கணும். பாத்தீங்கன்னா கீழே இதுக்குள்ள அந்த பொண்ணு இருக்காவளே காட்டல தான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளான் ஒன்று இருக்கு, அந்த பிளான் தெரிஞ்சுக்கன்னா அந்த பொண்ணை கவருக்கு ஒரு பிளான் தேவைப்படுது. இதான் இங்க ஒரு குட்டன் பிளாக். இதை வச்சு வந்து நம்ம ஒரு சின்ன இது மாதிரி செய்ய போறோம். என்னடா இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஒரு எப்படி சொல்லணும்னா அந்த கிணத்துல அந்த இதுங்க ரோல் மாதிரி கொஞ்சம் அந்த ரோல் மாதிரி செய்ய போறோம். இந்த ரோல் தான். இதை எடுத்துட்டு போய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க மேல வைக்க போறோம். இதை வச்சுதான் அந்த பொண்ணை நம்ம முதல்ல இந்த கூடு வந்து ரிலீஸ் பண்ண போறோம். ஆனா பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கேஜ்ல இந்த பொண்ணை இந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கயிறு தேவைப்படுது. அதை மறந்தே போயிட்டேன் கயிறை. சரி ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா முதல்ல போய் கயிறு எட்டு வருவோம். பக்கெட்டு ஓகே, இதை இங்கே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கயிறு வேணும், கயிறு இருந்தால் செட் பண்ண முடியும். இதனோட கீ சூப்பர். இந்த கீ தான் கைஸ், இந்த கீ தான் வந்து இந்த கயிறு இருக்கும் மேலே. நம்ம அந்த மிஸ்டர் மீட்டுக்கு மேலே ரூம் பார்த்தீங்களா, அதான் காட்டுற பாருங்க. மேலே போய் இந்த லார்ட் சைடு லெஃப்ட் சைடு ரூம்ல இங்கே ட்ரா இருக்கும். இது என்றைக்குமே கயிறு தான் இருக்குது, வேறு எதுவுமே இருக்காது. ஓகே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போய் இந்த ரோபு போட்டு அந்த இதை செட் பண்ணி நான் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டு போகிறோம் இல்லைங்க கைஸ். இதுல இந்த கேஜ்ல இருந்து அவளை வெளியேற அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் அந்த கயிறு தேவைப்படும், வேற எதுல தேவைப்படாது. கயிறு செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதை செட் பண்ணணும். எங்கடா அது? இது பேர் வந்து புள்ளி. ஓகே செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு கைஸ். அந்த பட்டன் அது கூட இந்த பக்கெட் எடுத்து வச்சுக்கோ, லிக்விட் பக்கெட். எதுக்கும் பார்த்தீங்கன்னா இது கைஸ், இது வந்து நம்ம வந்து இது வந்து அந்த பக்கெட் வந்து ரிப்பேர் இருக்காது, நம்ம ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ரெடி பண்ணிட்டு நம்மளுக்கு கிளவுஸ் ஒன்று வேணும், அதை எடுக்கணும். அந்த பக்கெட் பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்குவோம். எடுத்துட்டு போய் முதல்ல இதை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து டாய்லெட் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் தான் ஒரு பச்சை கலர் லிக்விட் இருக்கும். அதுக்குள்ளே போட்டோம்னா பக்கெட் ரெடி ஆயிடும். இவன் வேற ஸ்பான் ஆகிட்டாலும் எந்த தெரியாது. இந்த எறும்பு மாடு டேய் இதான் வந்துருக்க தடிப்பாயில மிஸ்டர் மீட் இதுக்குள்ளே தான் போடணும். பட் இதுக்குள்ளே போட்டுட்டு நமக்கு எடுக்கல க்ளவுஸ் வேணும். அந்த க்ளவுஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அது எங்கே மேக்ஸிமம் அந்த க்ளவுஸ் எங்கே தெரியுமா இருக்குன்னா கைஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா இருக்குன்னா இங்கே தாங்க இந்த சைடு ரூம் இல்லை, இதுவும் இடத்துல பார்த்து அந்த க்ளவுஸை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அந்த கடைசி அந்த பண்ணி வெட்டி வச்சுமே அங்கே தான்டா க்ளவுஸ் இருக்கும். நமக்கு அங்கே தேடி கொஞ்சம் நானும் பார்த்தேன். ஆமா கைஸ் இங்கே தான் இருக்கு க்ளவுஸ் தான், இங்கே தான் க்ளவுஸ் இருக்கு. நான் தெரியாது அங்கே தேடிட்டு இருந்திருக்கேன். சரி க்ளவுஸ் எடுத்தாச்சு. கொஞ்சம் போய் அந்த பக்கெட்டை போல எடுப்போம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த தடி பையன் ஸ்பான் தெரியாடே மலமாடு எங்கடா கொஞ்சிட்டு இருக்கேன். ஆளை காணாங்க கைஸ். ஓகே அவனு ஸ்பானால் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட் நான் இதை எடுத்துட்டு இப்போ போய் அங்கே ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துல போட்டு சுற்றி அந்த அதுக்குள்ள ஒரு லிக்கெட் இருக்காத எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எங்கே அந்த தடிமொழி பையன் என்ன ஸ்பான் ஆகும் தெரியுது. சரி போவோம். இங்கே சைடு போனால் தான் பண்ணி இடத்தெல்லாம் தாங்க முடியாது, ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே பார்த்தீங்கன்னா பக்கெட்டு கைஸ், இந்த பக்கெட் வந்து இதில் மாட்டிட்டு போகிறோம். இதில் மாட்டிட்டு இப்போ வந்து இங்கே சுற்றுறதை காணும். எங்கடா அது? ஏய் அங்கே இருக்கா? சரி கொஞ்ச நேரத்தை சாகி மூடாச்சு கைஸ், ஏன்னா திருதுமும் காணாமல் போச்சுன்னு இப்படி இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவோம். சுத்த ஐயோ சத்தம் கேட்குது, வந்தா இது போனாண்டா மலமாடு. ஏய் எருவு மூடு போயிடறேன், எங்கடா கொஞ்சிட்டு இருக்க? இன்னும் வரல கைஸ். பின்னாடி இது பண்ணிக்கு போட்டு போகுது, நம்மள நம்ப முடியாது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லிக்விட் எடுத்து வச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொண்டு போய் அங்கே வைக்கணும். போவோம். இப்போ வேற எங்கிட்ட தெரியல. பார்த்துட்டான் ஐயோ பார்த்துட்டான்டா, ஓடுறான் சொல்லி வாயமுன்னு அதில் பார்த்துட்டான். இவன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோதாங்க அவன் தேவையான பொருள் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் மீட்டை போட்டு சொல்லிட்டு ரெபேக்காவை கூப்பிட்டு வரணும். அவ்வளோதான், வேற வழி அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அப்புறம் சயின்டிஸ்ட் வேற கால் பண்ணி அவனை வேற கூப்பிடணும். இப்போ மிஸ்டர் மீட்டு போட ரொம்ப டேஞ்சரஸ் கேஸ், அவன் போடக்கூடாது, போட்டு தரக்கூடாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு முதல்ல கேஜை விட்டு ரிலீஸ் பண்ணுவோம். அவன் வேற போனா அப்படி கத்திக்கிட்டே இருப்பா. இந்த தடி பையன் வேற சவுண்ட் கேட்குது கேஸ். இங்கே தான் கேஸ் எங்கேயும் பார்த்துருக்கான். வந்துட்டான்டா ஓடுறான்.
ஆஹா இவன் தொல்லையும் தாங்க முடியாத தெரியுது. இவன் மூலம் போட்டு தரணும் கைஸ். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டப்பாட்டு வந்து மூலம் அவனுக்கு டஸ்டர் பண்ணும். வாடா இங்க அவனை உள்ள வர வச்சு நம்ம அப்படியே போய் அங்கே வெளியே கண்ணுட்டு வந்து அவனை ஓலியை போட்டு தர போகிறோம். வரான் கைஸ் வரட்டும். வாடா இவன் பார்த்தீங்கன்னா கண் இங்கே தான் இங்கே இருக்குது. இங்கே தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தர போகிறோம். ஏய் தடி பாய எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கடே வெளியே வாடா இங்க அவனை எருமாடு. டேய் எங்கடா அவனை கீழே போய் பண்ண பயமுடுத்திருக்கானா? டேய் இன்னும் செல்ல பண்ணி பயமுடுத்திட்டு இருப்பேன். ஆளை காணும் வரல கைஸ். எனக்கு பட்டன் அமுத்திடுவோம். இந்த பட்டனை புஷ் பண்ணிடலாம். அவள் தான் கைஸ் பட்டன் புஷ் பண்ண அமைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா டோர் சட்டர் அன்லாக் ஆக போகுது. அந்த பொண்ணு கேஜின்னு எஸ்கேப் ஆக போகிறான். அவளை தான் கைஸ் அந்த பொண்ணு கேஜி இவ்வளோ பெரிய இரும்பு கேஜை போகிறான். தடிமாடு பையன் தூக்கலாம் தெரியல கைஸ் எப்படி பண்ணான்னு தெரியல. பட்டன் அமுத்தியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணையும் காப்பாற்றியாச்சு. காப்பாத்தாவெல்லாம் இல்லை கைஸ். இப்போதைக்கு எல்லாம் வேணும். அவன் இன்னும் சுயநிலை இல்லாமல் இருக்கிறான். இன்னும் அவன் இன்னும் பண்ணிட ஆப்பிள்னு ஓடி திரியிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மலைமாட்டு பயிரை போட்டு தரணும். ஏன்னா அவனை போட்டு தரனாதான் இவன் ஒழுங்கா ஒருத்தன் நிற்பா. இல்லைன்னா அவன் வந்துட்டு ஓடியே போயிடுவா. டேய் எருமாட்டு பையன் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்க? டேய் சனியை முடிச்சவனே என்னத்துல எங்க போனான்னு தெரியல. போட்டு தள்ளிட்டு போய் அந்த பொண்ணை போய் அந்த டாக்டர்கிட்ட காட்டலாம் பார்த்தா அந்த சனியை முடிச்ச நாயை காணோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கு வந்தீங்க தூக்கிட்டு போவான். ஏன்னா அவன் ஆளை காணோம். கைஸ் அவன் தான் நம்ம போட்டு தள்ளிட்டோம்னா இன்னும் அவன் ஒன்றும் ஸ்பானாகவே மாட்டான். மறந்தே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தூக்கிட்டு போய் அந்த பொண்ணை சயின்டிஸ்ட் காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் முதல்ல சயின்டிஸ்ட் வந்து ஃபோன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வாக்கி டாக்கின்னு ஒன்று இருந்தது. அதை தான் பண்ணணும். நான் போட்டுக்கு மறந்தாமல் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு எங்கே வச்சு தெரியலே பொண்ணு வந்து வா வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து சயின்டிஸ்ட் வந்து நம்ம கால் பண்ணணும். அது அங்கே தான் இருக்கு. இதில் தான் கால் பண்ணணும். அந்த சைடு ஐயோ ஜஸ்ட் மிஸ்ட் கைஸ். எப்படி அந்த பொண்ணை ஓரளவுக்கு நான் இது பண்ணிட்டேன். ஏன்னா அவன் பார்த்து தான் ஒரு இடம் ஓடிப்போ கத்திக்கிட்டு தடி போய் நைட்டு ஒன்றா ஆரம்பிச்சிச்சா ரைட்டா இன்னைக்கு சம்பவம் தான். சரி பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து அப்புறம் எஸ்கேப் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு கட்டாக இருக்கும். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜன்னலை உடச்சி அப்படியே வெளியே குச்சி போனால் வெளியே அதோட பெரிய ஒரு ஆபத்து பண்ணி இருக்கும். அதோட டேஞ்சரஸான ஆபத்து உள்ள வீட்டுக்குள்ள அந்த எருமாடு இருப்பான். அவன் ஒருத்தன் ஓடுறான் என்ன நான் பண்ணி ஏன் விட்டே பிடிச்சிருக்குது. சரி ஓகே கேஸ் அப்படியே போவான். பார்த்தீங்கன்னா இங்கதான் நடக்கிறான். போறாங்க சாப்பாடு போறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கி டாக்கியில் போக மாட்டோம். அந்த சயின்டிஸ்ட் கோ பண்ணோம். சயின்டிஸ்ட்க்கு கன்னு இருந்து அவனை போட்டு தள்ளிடுவான் இந்த மலைமாட்டு பையனை. ஏன்னா கன்னு நம்மளே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எருமாடு பையன். டேய் குண்டா கண்ணு வந்துச்சுடா பாடுற பார்க்கலாம். டேய் வாடா நீ என்ன ஒத்த கதை பார்த்தாங்கடா தாடி பாயல. வாங்க பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதான் வாக்கி டாக்கி. இதான் சயின்டிஸ்ட் கால் பண்ணணும். இங்கே போய் சயின்டிஸ்ட் வரன்னு சொல்லிட்டுனா அந்த கோமாளிட்ட இருந்து பொண்ணை நம்ம காட்டணும். அதுக்கு மேலே இந்த தடி பையன் நம்ம போட்டு தரணும். டேய் தடி மாட்டு போயில அப்புறம் பார்த்துக்கணும்டா. சயின்டிஸ்ட் எங்கே வந்துட்டானா? எங்கடா சயின்டிஸ்ட் தான் கைஸ் அங்கே வெளியே அந்த சைடு வந்து நிற்பான். டேய் ஒரு பேஷண்ட்டை காப்பதற்கு வரக்கு சயின்டிஸ்ட் இப்படியே அவங்க வந்து கோமாளி ஏன்டா ஓடி நாட்டி பார்த்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இல்லை. டே நீ உண்மையை சயின்டிஸ்ட் ஆனாடா? எனக்கு சந்தேகமா இருக்குது. வேர் இஸ் த கேலா கைஸ்? அந்த பொண்ணை கேட்கறான். வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியாம இந்த டச் பண்ணி வச்சு இவன் வருவான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து கரெக்டாக தான் இவன் வருவான். சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த எருமாடு பயில வர போட்டு தந்துமே. டே குண்டா எங்கடா வந்துட்டு இருக்கேன்? வாடா வெளியே வாடா. ஏய் வாடா வந்துட்டாங்க கைஸ். வாடா குண்டா தடியா சோத்துக்கு ரெடியா வாங்கிக்கோ. என்னோட சாவலுவேன். ஐயோ இருக்க போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு புல்லட் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஓ மை காட் 3 முட்டை சுட்டுட்டேன்னா பாவம் கைஸ். நைட் 2 ரைட்ரா. இது ஒரு வேற ரூம். இந்த ரூம் அடிச்சு வச்சிருக்கான். என்னடா ரூம் பார்த்தீங்கன்னா பண்ணிருக்கிற ரூம்குள்ளே அடிச்சு வச்சானா? என்னடா இது? இதை நூற்றி விட்டு இங்கே ஒரு செங்கலுங்க எதாவது உடச்சு தள்ளுறான். எல்லாத்தையும் உடச்சு எடுத்துட்டு வெளியே போயிடுவோம். அந்த ராட்சஸ் பண்ணிருக்கும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா வந்துச்சுன்னா அதை போல தாங்க முடியாது. வந்து முட்டிகிட்டே இருக்கும். சரி பார்த்தீங்கன்னா அப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா அந்த மலை மாடு வேற போட்டு தரணும். அவன் வேற எங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு புல்லட்டும் இல்லை. ஆஹா பார்த்துட்டானா. பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மகிட்ட புல்லட்டும் இல்லை. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண போறோம்னா அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இதை அன்லாக் பண்ண போறோம். திரும்பி லாக் பண்ண போறோம். ஏன்னா அதை லாக் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பொண்ணை கூட்டு வந்து அந்த காட்டுக்கு எல்லாம் சேஃப்டி. இல்லைன்னா அந்த எருமாடு போய் இங்கிருந்தே பார்த்துட்டு
ஐயோ ஆடா சனியே முடிச்சவனே. டோரை லாக் பண்ணதான் பார்த்தேன். எப்பறம் அங்கேருந்து அடிச்சாங்க. அவன் நம்ம தெரியல. பாக்ஸ் எவ்வளவு பெரிய போகக்கூட அவனுக்கு தெரியாம போயிடுச்சு. அதுதான் அவனுக்கு பெரிய பிரச்சனையே. மலை மாடு டேய் இன்னைக்கு பாடுறா. எஸ்கேப் ஆகணும்டா. எஸ்கேப் ஆகணும். ஆஹா இந்த சாக தண்ணி பண்ணி என்ன ஆகுது முட்டுதே கதை உடைக்குது. இப்படி என்னடா இது இத்தனை பண்ணி விட்டேன். ரைட்டரா பண்ணி விட்டா இங்க சாணி போட்டு நம்ம நடக்கட பண்ணிடுது. பண்ணியடா அது இத்தனை நைட்டே உடைச்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வேகமா போய் அந்த பொண்ணை வந்து சயின்டிஸ்ட்டை காட்டிட்டு சீக்கிரம் அவனை உள்ள கூப்பிட்டு வந்து ரெடி பண்ணணும். சீக்கிரம் பண்ணிடுவோம். ஆமா இந்த மலைமாடு வேற உள்ளதா இருப்பான். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு போகணும். இப்போ வேற ஆகும்னா ஆப்பிள் ஆப்பிள் ஆப்பிள்கிட்டே இருப்பான். அவன் படிச்சுட்டே இருக்காங்க. வா வா வாடகன் ஒடியா 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 டே சயின்டிஸ்ட். அவன் வேற ஆகணும் ஓடி போயிடுவான் பைத்தியக்காரன் பயந்துட்டு. ஆனால் அந்த பொண்ணை நேக்கா கூப்பிட்டு போகணும். வானத்தணும் வானத்தணும் நீ வாடா 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 கொஞ்சம் தூரம் வேகமா வேகமா வாடா. சீக்கிரம் தான் வந்து பொழையானா அப்போ இவ கூட வேகமா வந்துடுவா கைஸ். ஆனா அங்க ஒருத்தர் இருக்காம பாருங்க சயின்டிஸ்ட்னு பைத்தியக்கார பையன். எவ்வளவு ஸ்லோவா நடந்து போவான் தெரியுமா. எனக்கு வர ஆத்தத்துக்கு துப்பாக்கி எடுத்து மிஸ்டமீர் போட்டு தர அவனை போட்டு தருவாங்க போல அந்த அளவுக்கு போக வரும். நான் காட்டுற பாருங்க தாடிப்பாயன். சரி தாடிப்பாயங்க வரும் வழுக்கத்தானேங்க வருவான் பாருங்க தான். டேய் வழுக்கையா வண்டியாடா. நான் வழுக்கத்தானே நினைச்சேன் வழுக்க இல்லையா. பாதி வழுக்க. டேய் சோடா போட்டி வாடா. ஏன்டா பொண்ணை கண்ணால போவான். இவன் வேற போவான் பாருங்க பொறுமையா போவான். அதுவும் இவன் டச் பண்ணிட்டே போகணும். டச் பண்ணிட்டே போடா ஐயா போவான். நம்ம டிஸ்டர்ப் பண்ணிருக்கோம். போ 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 சீக்கிரம் போடா. அவன் வந்து நான் போட்டுக்கோண்டா. போடா டேய் போடா வேகமா போடா போடாங்க. வா சீக்கிரம் 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 போடா சீக்கிரம் போடா டேய் கோமாளி. அவ்வளோதாங்க ஃபைனல் பார்த்தீங்கன்னா இவனை உள்ள போட்டு போனா போதும். எஸ்கேப் நம்ம பண்ணிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் போடா டேய். ஆனா மிஸ்டர் மீட் கார்கே கொஞ்சம் டஃப் தான் கைஸ். டஃப் தான். ஏன்னா ஒவ்வொரு ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு டூல்ஸ் எடுத்து ஒவ்வொன்று எடுத்து காப்பாற்றுற மாதிரி இருக்கு. அவ்வளோ வந்துட்டாங்க அந்த பொண்ணு போடா ஓட சொல்லலாம் தூக்கி போட்டா தடிமன் போய் வந்தா போறான். க்ளோஸ் பண்ணிட்டு டோரை லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதாங்க கைஸ். இதை பற்றி நான் அவ்வளோ போன காப்பாற்றிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். பண்ணி பொண்ணை அப்படி மாற்ற சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் அவன் போய் டச் பண்ணி பார்க்குறேன். என்னடா பண்ணுறான் எது பண்ணுறான் தலையிட்டே வந்து பார்த்தான். ஏய் என்னடா ஸ்கூல்ரா அப்படின்னு சொல்லி நான் டச் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் டூம் எது ஜாப் வந்து தேவதி அப்படிங்கிறான். அவனை பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி நம்ம வந்து என்னடா என்னமோ சொல்லிட்டே இருக்கிறானே நான் டத்துட்டு பார்க்குறேன். அவன் பார்த்தீங்கன்னா அந்த இது ட்ராப்பையும் அதெல்லாம் இது பண்ணி தர சொல்கிறான். நான் தெரியாமல் எடுத்து அவங்க அவனுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். சரி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களே இப்போ அந்த பாட்டில் மிக்ஸ் பண்ணி நம்மளே கொடுக்கணும் அவனுக்கு. அதுக்குள்ள நானே பண்ணிடுவேன். நீ என்ன அந்த கோமாளி அப்படின்னு சொல்லி டென்ஷனை ஏற்றிட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அதில் டம்ளர் ஊற்றிட்டு நானே கொடுத்துட்டேன். இவன் கடைசிக்கிறது பொண்ணே மாதிரி சொல்லி நானே அதை எடுத்துட்டு நான் அடிக்கணும் ஆரம்பிச்சேன். இதை ஊற்றிட்டு அந்த பண்ணிவிட்டு அதில் போட்டு நான் அடே அவன் போட்டான் சொன்னோடனே அவன் வந்து என்ன பண்றான் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் பண்றான். அடே கோமாளி இன்னமும் பண்றானே. மிக்சிங் பண்றான்னா இல்லை வேற எதை பண்றானா தெரியல. இதெல்லாம் பண்ணியிருக்கான். பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து எது பிடிக்க சொல்றான். அவளு வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு எடுத்து குடிக்கிறான். எடுத்து குடிச்சவங்க பார்த்தீங்கன்னா என்னடா ஆச்சு செத்து போய் போடா இன்னும் ஆகுதுடா டே பார்த்துக்கா என்ன பண்றான் கைஸ் பொண்ணா மாறிட்டான். ஓகே கைஸ் இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி ரிபேக்கா பண்ணி முடிச்சுட்டு இவன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவான். கடைசி நம்மள இங்கே விட்டு போயிடுவான். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஃபைனல் பார்த்தீங்கன்னா நம்ம ரிபேக்கா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஹார்டாக செய்யணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ப்ளே பண்ணி போடுவோம். ஓகே ஓகே கைஸ் இந்த வீடியோ டாடா பை பை லவ் யூ கைஸ் see you.